ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த செப்டம்பர் 16 ஐராதீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகமானது இன்றைக்கி தான் நடக்க இருக்குது. அந்த நிகழ்வை தான் நாம் இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பார்க்க முடியாத இடத்துல இருந்தாலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லா விஷயமே ஒன்றும் பார்த்து பண்ணி போட்டிருக்கோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் பவி பிரேமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிச்சு பிடிச்சி எப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாச்சு. நான் கூட நினச்சேன் நம்ம லேட்டாக போகிறோம், வீட்டுக்கு கோவில் வந்துருவோமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் கோவில் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம சொன்ன மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த டைமுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா யாருமே லேட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன ஒரு விஷயம்னாலும் கோவில் விஷயம் அப்படின்னா பார்த்திங்கன்னா யாருமே லேட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு அங்கே வந்துட்டாங்க. நான் போனது கூட தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். 6:30 போனது கூட லேட்டு தான். அதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்துட்டாங்க. நல்ல கூட்டமாக இருந்துச்சு சொந்தங்களே. நிஜமாலுமே நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல கூட்டம். அண்ட் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு சரி நாம் இது ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்தாச்சு. ஒரு அளத்துக்கு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம போய் அந்த இடத்துல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். यजमानमूर्ति दिवाय युग्राय स्वाहा अर्घमूर्ति दिवाय जोष्णाय स्वाहा जलमूर्ति दिवाय शेनाय स्वाहा वायुमूर्ति दिवाय बलवत्कृते स्वाहा इंद्रमूर्ति दिवाय धात्री स्वाहा आकाशमूर्ति दिवाय विभवे स्वाहा तत्वते श्राणमूर्ति मूर्ति श्राणमूर्ति मूर्ति श्री आत्मतत्वाधिपति ब्रह्मणे पीठे क्रिया शक्तये स्वाहा इत्किंचित् होमयेत् हर नम पार्वती पदजे हर हर महादेव. பக்தமையன்பர்களே, நான் முன்னவே சொல்லியது போல இப்பொழுது 3 முறை அந்த உயிர் கொடுக்கும் பொருட்டு ஸ்வரசாகுதி நாடி சந்தான பூஜையானது இப்பொழுது துவங்கி நடைபெறுள்ளது. பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் என்று சொல்லக்கூடிய 3 பாகத்திலே இப்பொழுது பூஜை செய்யுள்ளார்கள். அதிலே முதல் பாகமாக பிரம்ம பாகத்திலே பூஜை செய்யுள்ளார்கள். அப்படியே காப்பு கட்டவங்க வெளியில வந்துருங்க. காப்பு கட்டவங்க வெளியில வந்துருங்க. அப்படியே ஐயர் கூட போயிட்டு வந்துருங்க. காப்பு கட்டி அன்பர்கள் போயிட்டு காப்பு கட்டினவங்க அங்கேயே இருங்க, சன்னதியிலே இருங்க. இந்த 3 முறை போயிட்டு வருவாங்க. அங்கேயே இருந்து தரிசனம் பண்ணிட்டு 3வது முறை இங்க வந்துருங்க. ஒரு வாட்டி செட்டு முன்னாடி போயிருங்க. ஆச்சாரிய பெருமக்களுக்கு வேண்டுதல், இந்த சின்ன கேட் இருக்கு பாருங்க, இந்த படி வழியாவே போயிருங்க. அங்கதான் நாடி போட்டிருக்கு. சைடுல அப்புறம் யாகசாலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. 4ஆம் கால யாக பூஜை முடிஞ்சு அந்த உயிர் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே முன்னாடி வந்துட்டோம்.
இது வந்து முன்னாடி நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட்டம் ஒரு அளத்திக்கு தான் இருந்துச்சு சொந்தங்களே. சரி கூட்டம் கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அசால்ட்டாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி யானைனாவே எனக்கு பயம். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு அவரை விட்டு கொஞ்சம் 4 அடி தள்ளி நின்று தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் அவர் கூட நின்று. யானை வந்து பிடிக்கும் தான் சொந்தங்களே, இருந்தாலும் கொஞ்சம் பயம், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த கோவில் முன்னாடி வந்து பெரியவங்கெல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. இது ஊர் பெரியவங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து எல்லாம் முன்னாடி இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் சொந்தங்களே. வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். காலையில் வந்து என்னால் எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ தூக்கம். ஆனால் எப்படியோ வந்து கிளம்பி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. இனி வந்து கும்பாபிஷேகம் முடியாமல் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் ஒரு துளி கூட. நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நன்கொடை சீட்டு எழுதிட்டு இருந்தாங்க. நம்மளால் என்ன முடியுமோ வந்து இங்கே வந்து எழுதிட்டு தாம்பூலத்தட்டு வந்து தாம்பூலம் அந்த பை வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ஜிபே மூலம் வாங்கிக்கிறாங்க. இப்போ யாருமே வந்து அதிகமாக கையில் கேஷ் வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து ஜிபே, ஃபோன்பே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பார்கோடும் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம அதிலேயே ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரை அது பாட்டுக்கு நின்றுட்டுருக்கு. எல்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒட்டகமெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது பாலைவனத்தில் தான் இருக்கும். நீங்கள் கோவிலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் சரி கூட்டம் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். சரி அப்படியே போகிற வழியில் அப்படியே அங்கே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு 7:30 ஆயிடுச்சு டைம் காலையில். சரி போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். அப்புறம் வந்து அன்னதான கூடத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து அங்கேயுமே வந்து நன்கொடை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கோவில் முன்னாடியும் இருந்துச்சு. அப்புறம் அன்னதான கூடத்துலேயும் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கூட வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம இங்கே வந்து எழுதிடலாம். எழுதிட்டு அந்த தாம்பூல பை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் வந்து சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போயிட்டேன். அப்படியே போய் ஆனால் நான் போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் வந்துருச்சு சொந்தங்களே. இப்போ தான் பார்க்க கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. காலையில் ஒரு 7:30 அந்த டைமுக்கு. எனக்கு காலையில் எப்பவும் போல் சாம்பார், பொரியல், அப்புறம் சாப்பாடு, ரசம், தயிர் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாருமே அந்த டைமுக்கு சாப்பிட்ருந்தாங்க. சரி எல்லாம் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் முடியாமல் வந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்து எனக்கு பசி ஆயிடுச்சு, சரி போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போண்டா பார்த்திங்கன்னா கீரை போண்டா அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அந்த மெனுவில் போட்டிருந்தாங்க கீரை போண்டா. அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம், தயிர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கற்கண்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அண்ட் நானும் வாங்கி நல்லா மம்முன்னு சாப்பிட்டாச்சு. ஏன்னா அந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா ஒரு அளத்துக்கு கூட்டம். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கர கூட்டமாக வந்துருச்சு சொந்தங்களே. எங்கேருந்து அவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரில. அது நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். அண்ட் நாங்கள் போனால் அந்த காலையில் ஒரு 7:30 7:45 டைமுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. அது நல்லா வந்து வெளியில் வந்து நல்லா காலியாக இருந்துச்சு இடம்லாம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த வெளியில் ப்ளேஸ் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். சரி கூட்டம் கம்மியாக தானே இருக்குது, சாப்பிட்டு வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போய் நல்லா நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் வந்து யாருமே வந்து சாப்பிட வராமல் எல்லாருமே வந்து கோவிலுக்குள்ளே போய் நின்றுட்டாங்க. ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக 8:15 8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால வந்து யாருமே வந்து அந்த டைம் சாப்பிட வரல. ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. சரி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாகிருச்சு. எங்களால் உள்ளே நுழையவே முடியல. ஆனால் எப்படியோ ஒன்று உள்ளே அப்படியே போயிட்டோம். கொஞ்சம் இடம் கிடச்சது உள்ளே போயிட்டோம். ஆனால் திடீர்னு அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு சொந்தங்களே. நான் நினச்சே பார்க்கல. எப்படியும் உள்ளே போயிடலாம், போய் முன்னாடி நின்றுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம நினைக்கிறது தப்பு. அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி உள்ளே அப்படி போயிட்டோம் மெதுவாக. என் முன்னாடி வந்து செண்டை மேளம் போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து காலையில் அதையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து கும்பாபிஷேகத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் சரி நாமளும் உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போனால் சரியான கூட்டம் சொன்னங்களே.
நல்ல கூட்டம், எப்படியோ அடித்து பிடிச்சி உள்ளே போய் ஒரு இடத்துல வந்து சொருகி நின்னாச்சு. நல்லா சரியான கூட்டம். எங்கேருந்து இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரில, ஆனால் வந்து நல்ல கூட்டம் வந்துருச்சு. உண்மைக்குமே வந்து அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக எவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்கன்னு பாருங்கள். நிஜமாலுமே வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் கும்பாபிஷேகத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் போய் சாப்பிட்ருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் அந்த டைமுக்கு. நான் போன டைம் வந்து அன்னதான கூடத்தில் கூட்டம் இல்லை. இவங்கெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிவவாத்தியத்தை வந்து கேட்டாவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடம்பெல்லாம் வந்து அப்படியே புல்லரிச்சு போகிற மாதிரியான ஒரு சவுண்டு. அந்த சிவவாத்தியம் வந்து அப்படி ஒலிக்குது, அந்த இடமே வந்து அதிர்ற அளவுக்கு. நிஜமானவே வந்து அந்த சத்தத்துக்கு வந்து சிவபெருமானே வந்து நாட்டியம் ஆடுற மாதிரியான ஒரு ஐதீகம். அதை கேட்க கேட்க அவ்வளவு நல்லா இருக்குது. அப்படியே வந்து இடமே வந்து நிலமே அதிர்ற அளவுக்கு ஒலிக்குது சொந்தங்களே. அதை கேட்க கேட்க அப்படி இருக்குது.
நாம் எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த கும்பாபிஷேகமானது இன்னும் ஒரு சில மணித்துளியில் வந்து நடக்க இருக்குது. இதுக்கு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக தான். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நடக்க போகுது. மறக்காமல் வந்து எல்லோரும் பாருங்கள். அவ்வளோதான். நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு உண்மைக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த கும்பாபிஷேகம் பார்த்தது. நிஜமாலுமே வந்து எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பார்க்க முடியாதவங்க எத்தனையோ பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொந்தங்களே. அப்போ தான் வந்து அந்த மகா கும்பாபிஷேகத்தை வந்து உங்கள் கண்கொள்ளா காட்சியாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க முடியாது. நீங்கள் பாருங்கள், அந்த கும்பாபிஷேகம் வந்து நடந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் கூட இல்லை, நடந்துருச்சு. அவ்வளோதான். இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு தான் வந்து இவ்வளவு நாள் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாலுமே வந்து நான் வந்து ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் சொந்தங்களே. ரொம்ப மிக சிறப்பான முறையில் வந்து இந்த மகா கும்பாபிஷேகமானது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா வந்து அந்த தீர்த்தம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி வந்து எல்லா பக்கம் வந்து பைப் செட் பண்ணியிருந்தாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை முடிஞ்ச உடனே வந்து எல்லா இடத்துக்குமே வந்து அந்த தீர்த்தம் வந்து போய் சேர்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எதையுமே வந்து நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணணுங்கிறது கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு துளி தப்பு கூட சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அவ்வளவு ஒன்றும் பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மைக்குமே வந்து அந்த ஊர் பெரியவங்க, பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வெற்றி வந்து சமர்ப்பணமாக சேரும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மகா கும்பாபிஷேகத்தை பார்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நிஜமாலுமே சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை சொந்தங்களே. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தீர்த்தம் மலை மாதிரி அப்படியே பொழிஞ்சு நானெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு டைம் நான் குளிச்சிட்டேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப கோபுரத்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்ததுனால வந்து நிறைய வந்து நான் வந்து குளிக்கிற அளவுக்கு அப்படி தீர்த்தம் வந்து விழுந்துச்சு மேலே. எல்லாருக்குமே ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் போய் சேர்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. வெளியில் அதாவது உள்ள கோவிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மொத்தமாக வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு போய் சேர்ந்து ஒருத்தருக்கு போகாமல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வெளியில் இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி வந்து எல்லாத்துக்கும் வந்து போகிற மாதிரிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மைக்குமே வந்து அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து அந்த தீர்த்தம் வந்து தெளிக்குவாங்க. ஒரு சில இடத்துக்கு வந்து அது போய் சேராது. ஆனால் வந்து இங்கே அப்படி இல்லை. உள்ளே இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து போய் சேர அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அதில் அவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிடைக்குதோ இல்லையோ வந்து எல்லாருமே வந்து குளிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானுமே வந்து நல்லா தொப்பரையாக நனைஞ்சிட்டேன். அவ்வளவு மேலே பட்டுச்சு எனக்கு. அந்த தீர்த்தமெல்லாம் படுறது ரொம்ப புண்ணியம். ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை பண்ணியிருப்போம். தெரிஞ்சும் இருக்கும், தெரியாமலும் இருக்கும். அந்த பாவமெல்லாம் வந்து இந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்குமே அந்த கதைகளெல்லாம் தெரியாது. பார்த்திங்கன்னா வந்துட்டு உண்மைக்குமே அந்த கோபுரத்து மேலே இருந்து விழுகிற தீர்த்தம் வந்து நம்ம மேலே படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த மாதிரி பாவங்கள் இருந்தால் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கலாம் இல்லையா சொந்தங்களே.
அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இவங்க தான் வந்து கார்த்தி அக்கா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் தான் வந்து எனக்கு ஒரு நியூ ஃபேமிலி. இவங்க நல்லா பேசுனாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்கள் கூட பேசுனது. கண்டிப்பாக வந்து எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் கோவில் கும்பாபிஷேகமானாலும் நம்ம 2 பேரும் போய் சிறப்பாக வந்து சிறப்பிச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். ஏன்னா வந்து வெளியில் பார்த்தா அவ்வளவு கூட்டமாக இருக்குது. எங்கே இருந்துடா இவ்வளவு கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல. நாங்கள் உள்ளே போகும்போது வந்து கோவிலுக்குள்ளே மட்டும்தான் கூட்டமாக இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்தா அந்த இடமே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சொந்தங்களே. கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மரக்கன்றுகள் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நானுமே வந்து அதில் ஒரு 2 எனக்கு வந்து இந்த பாதாம் காய் சொல்லுவாங்கள்ல, பாதாம் மரம், அது வந்து எனக்கு 2 செடி கிடச்சிது. அது 2 எண்ணம் நான் வாங்கிட்டு வந்தேன். நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. எல்லாருமே வந்து ஒரு 1 1 2 2 அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போனாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா 2 எண்ணம் கிடச்சிது. நானுமே வந்து வாங்கிட்டு வந்தேன். கோவில் கும்பாபிஷேகம் போனால் இந்த மாதிரி வந்து செடியெல்லாம் கொடுக்குவாங்க. இந்த 2 செடி தான் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த கூட்டத்துலேயும் போய் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அண்ட் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் திரும்பவும் பார்த்திங்கன்னா நான் வந்து யானையார்கிட்ட மறுபடியும் ஒரு டைம் ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வந்துட்டேன். சரி ஒரு டைம் காலையில் நைட் டைம் போனோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து காலையில் டைம் ஒரு டைம் வாங்கிக்கலாம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போய் நின்னோம். இருந்தாலுமே கொஞ்சம் பயம் பதட்டம் தான். ஆனால் ஒரு சின்ன ஆசை, எல்லோரும் குழந்தைகள்லாம் வாங்குறாங்க நம்மளும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு அடி அடித்து விட்டுருச்சு. நிஜமாலுமே வந்து அவ்வளோ பயம். இது இங்கே பாருங்கள், இவனை ஒரே அடி தான் முதல்ல அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு அடி போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தள்ளி விட்டுருச்சு. அண்ட் வந்துட்டு யானை வந்து பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பயம் மனசுக்குள்ளே. அவ்வளோதான் சொந்தங்களே. இந்த கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கோவில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா கூட்டம் கம்மியான உடனே வந்து கோவிலுக்குள்ளேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். லைனில் நின்று ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு நிறைவாக திருப்தியாக இருக்குது. வந்து உண்மைக்குமே வந்து மன நிறைவாக இருக்குது சொந்தங்களே. கும்பாபிஷேகமெல்லாம் பார்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த என்னுடைய சொந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்கெல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க என்னோடய ஃபேமிலிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் அக்கா நான் அவங்க ஹஸ்பண்ட். ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்களை மீட் பண்ணது. அடுத்து நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து தீர்த்தத்தில் நல்லா நனைஞ்சு முடிஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு தாம்பூல போய் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. வந்து இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய் சொந்தங்களே.